அந்த இரவு சென்னை முழுவதும் மழை பெய்தது. வானம் கருமையாக மாறி. மின்னல் ஒளியில் நகரம் சில வினாடிகளுக்கு உயிர் பெற்றது. காவல் நிலையத்தின் பழைய கட்டிடத்தில் மட்டும் ஒரு அறை ஒளிர்ந்தது. அதில் ராஜன் தனியாக இருந்தான். அவன் மேசையில் சிதறியிருந்த கோப்புகள். புகைப்படங்கள், சிசிடிவி டேப்புகள். அவனது மனதிலும் அதே குழப்பம். அவனது கண்களில் தூக்கம் இல்லை, கேள்விகள் மட்டுமே. ரமேஷ் உண்மையா பேசியானா? இல்லையா? அந்த குரல் வேறொருவருடையதா? அவன் தன் கையில் இருந்த பேனை மேசையில் வீசினான். அந்த சத்தம் மெல்லிய மின்னலோடு கலந்து ஒலித்தது. அவன் சுவாசத்தை நீட்டி. ஜன்னலின் பக்கம் சென்றான். மழை நின்றதில்லை. ஆனா மழையின் சத்தத்துக்குள் அவனுக்கே தெரிந்த ஒரு ரிதம் இருந்தது. அது ஒரு ஒலி மாதிரி. அவன் காதுகளை விரித்தான். அந்த ஒலி தெளிவாகிக் கொண்டே வந்தது. ராஜன். அவன் உடம்பு உறைந்தது. அவன் சுற்றி பார்த்தான், யாருமில்லை. ஆனா அந்த குரல் மறுபடியும் ஒலித்தது. ராஜன், நீ இன்னும் உண்மையை தேடுகிறாயா? அவன் பயத்துடன் மெல்லச் சொன்னான். யார் நீ? அந்த குரல் சிரித்தது. நான் நிழல். நீயே என்னை உருவாக்கினாய். அவன் பின்வாங்கினான். அவனது கண்களில் தண்ணீர் வழிந்தது. மழையா, பயமா என்று அவனுக்கே புரியவில்லை. அந்த நேரத்தில் அவனது தொலைபேசி ஒலித்தது. திரையில் எண்கள் இல்லை. வெறும் ஒரு வார்த்தை மட்டும். ஷாடோ கால். அவன் தயங்காமல் அழைப்பை ஏற்றான். அவனது காதில் மெல்லிய ஒலி ஒலித்தது. அடுத்த மரணம் தொடங்கிவிட்டது. அவன் திடுக்கிட்டான். யார் பேசுறது? என்ன அர்த்தம்? அந்த குரல் சொன்னது. மழையின் தடம் பின்தொடர். உண்மை அங்கே தான். அழைப்பு துண்டிக்கப்பட்டது. அவன் மீண்டும் திரையை பார்த்தான். அதில் ரெக்கார்டிங் சேவ்ட் என்று தோன்றியது. ஆனால் அவன் அந்த அழைப்பை பதிவு செய்யவே இல்லை. அவன் திடீரென ஜன்னல் வழியே வெளியே பார்த்தான். தூரத்தில் மழைமூட்டத்தில் யாரோ நின்றிருந்தார்கள். அந்த உருவம் மெதுவாக ஒரு பழக்கமான முகமாக மாறியது. அருள். ராஜன் சுவாசத்தை இழந்தான். இது சாத்தியமா? அருள் மரணமடைந்தான் தானே. அந்த மழை ஒலியில் அவன் குரல் கலந்து மறைந்தது. மின்னல் மின்னியது. அந்த ஒளியில் அந்த உருவம் காணாமல் போனது.